அன்பிற்குரிய தமிழ்த்திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் ஒரு தனுஷ் செல்வராகவன் பற்றி இன்னைக்கு பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க ராஜ்கிரண் கிட்ட கஸ்தூரி ராஜா உதவி இயக்குனராக இருந்த நான் வண்ணத்திரையில் இருந்தேன். அப்போ அவர் உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலேருந்து நான் அவரை பார்க்குறேன். அவங்க அப்போ ஒரு ஹவுசிங் போர்டு வீட்டில் கேகே நகரில் இருந்தாங்க. கஸ்தூரி ராஜா அவங்கெல்லாம். அப்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது அதே குடியிருப்பு பக்கத்தில் என்னோட நண்பர், பத்திரிகை நண்பர் ஒருத்தர் குடியிருந்தார். அவர் ஒரு நாள் சொன்னார், கஸ்தூரி ராஜா வீட்டில் இன்றைக்கி ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அவன் சின்ன பையன் வீட்டுக்குள்ளே தாப்பால் போட்டுக்கிட்டான். அவன் சின்ன பையன், இப்போ அவனுக்கு திறக்க தெரியல, உள்ளே அழுதுட்டுருக்குறான். அப்புறம் போய் எல்லோரும் போய் திறந்து விட்டாங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை சொன்னார். அந்த சின்ன பையன்தான் தனுஷ். அப்படி தான் எனக்கு தனுஷை ஃபஸ்ட்டு நான் நினைவில் வச்சுருக்கேன். அப்படி வந்த தனுஷ் செல்வராகவன் ஒரு அடுத்த கட்டமாக நான் பார்க்குறது அப்போ சாலிகிராமத்தில் இருந்தார் கஸ்தூரி ராஜா. ஒரு வீடு இருந்தது, சின்ன ஒரு வீட்டு முன்னாடி இடம்லாம் இருந்தது. அந்த மாதிரி ஒரு நீல கலர் பெயிண்ட் அடித்த ஒரு வீடு அது. அந்த வீட்டில் இருந்தார். அப்போ ஒரு தடவை நான் பார்த்தேன், கஸ்தூரி ராஜா அப்போது துள்ளுவதோ இளமை என்ற படத்தை இயக்கி அதை ரிலீஸ் பண்ண சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கார். ஏன்னா அவருடைய அந்த வீடெல்லாம் அடமானம் வச்சுட்டார். அவர் சம்பாதிச்ச சென்னையில் இருக்கிறதுக்கான அத்தனை இதுவுமே அடமானத்தில் இருக்கு. அது எங்ககிட்ட சொல்கிறார். அப்போ நான் பையன்தாங்க நடிச்சிருக்கான் படத்தில் அப்படின்னு சொல்லி அங்கே தூரத்தில் செல்வராகவனும் தனுஷ் செஸ் விளையாடிட்டுருக்காங்க. அப்போ அவர் சொல்லிகிட்ருக்கார், பெரிய பொண்ணு டாக்டர் படிச்சிருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு சித்தா ஹோமியோபதியோ டாக்டர் அவங்க பொண்ணு, பையனும் ஏதோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கான். இவனை தான் சினிமாவில் போடணுன்ட்டு நினச்சிருக்கேன், எப்படி ஆகும்னு தெரியல அப்படின்னு. அந்த துள்ளுவதோ இளமை எப்படி இருக்கும், அது ஓடினாதான், இல்லைன்னா அந்த வீடெல்லாம் அடமானத்தில் போயிடும். இந்த மாதிரி ரொம்ப கவலையாக தான் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தார். நான் நண்பர் மௌனம் ரவிலாம் அப்போது உட்காந்துருக்கோம் அவர் கூட. கொஞ்சம் தூரத்தில் தான் இவங்க செஸ் விளையாடிட்டு இருக்காங்க, செல்வராகவனும் இதுவும். அது 2வது தடவையாக நான் அவரை பார்த்தது. இது முதல் தடவை கேள்விப்பட்டது, 2வது தடவை இப்போ தான் நேரில் பார்த்தது தனுஷை. அப்போது கஸ்தூரி ராஜா என்ன சொன்னார், பையன் பேர் வெங்கட் பிரபு அப்படின்னு சொன்னார். நான் உடனே ப்ரெஸ்ஸுக்கெலாம் செய்தி கொடுக்கறதா இருக்கார். அப்போ கஸ்தூரி ராஜா மகன் வெங்கட் பிரபு நடிக்கும் துள்ளுவதோ இளமைன்னு கொடுக்க இருக்காரு. அப்போ நான் என்ன சொன்னேன், சார் கங்கை அமரனோட அவங்க பையன் பேரும் வெங்கட் பிரபு சார் அப்படின்னு. அப்படிங்களா, அவர் எதுவும் நடிக்கிறாரான்னு கேட்டார். அப்போ ஆமாம் சார், அவரும் ஒரு படம் நடிச்சிருக்காரு, அதுவும் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது சார் இந்த நேரத்தில், அவர் வெங்கட் பிரபுன்னு இருக்காரு ஆல்ரெடி அப்படின்னு. அப்படியா, அதான் நான் 100 பேர் ஒன்று யோசிச்சுருக்கேன், தனுஷ்ன்ட்டு, அது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வெங்கட் பிரபு தான் அவர். தனுஷ் நல்லா இருக்குது சார் அப்படின்னு நாங்கள்லாம் பேசினோம். இது ஒரு நல்ல மழை பெஞ்சிட்ருக்கிற ஒரு இரவு நேரம். நாங்கள் பேசிகிட்டு இருந்த நேரம் அவர் வீட்டில் பேசிட்டு வந்தோம். அந்த படம் அப்படி ஒரு ஓட்டம் ஓடிச்சு. ஆனால் எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க, கஸ்தூரி ராஜா ஒரு கிராமிய பாணியில் படம் தான் அவர் எடுப்பார். படங்கள் எல்லாமே ஒரு வீரத்தாலாட்டம் இருக்கலாம், அல்லது பொம்மலாட்டம் ஆடுறவங்க, அல்லது இந்த கரகம் ஆடுறவங்க, இப்படியான கதைகள் தான் அவர் எடுத்துருங்க. அவங்க வாழ்க்கை ஒரு கிராமியத்தனமான படங்கள் தான் இருக்கும். திடீர்னு ஒரு அடல்சன்ட் ஏஜ், அவங்களுடைய ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு ரியல் ஃபீலிங்ஸ் அப்பட்டமாக காட்டுற ஒரு படம் நிச்சயமாக அவராக இருக்காதுன்னே எல்லோரும் பேசினாங்க. அவரும் கூட அது செல்வராகவன் எடுத்த படம் தான், அது ஒரு ஒரு டைரக்டர் பேர் வேணும் இல்லையா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, அதனால என் பேரை போட்டாங்கன்னு அவரே சொல்ல ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அது நல்லாவே தெரிஞ்சது, அந்த கலர் துள்ளுவதோ இளமை ஒரு பெரிய ஹிட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் செல்வராகவன் அதுக்கு முன்னாடியே ஒரு படம், நான் சொல்கிறது 90னுடைய பிகினிங்கில், 91 இருக்கலாம், அந்த மாதிரி 92 இருக்கலாம்.
அந்த நேரத்தில் செல்வராகவன் ஒரு படம் ஒரு பூஜை போட்டார். முரளி வந்து ஹீரோ. நல்லா ஞாபகம் இருக்கு. அது வந்து அந்த இன்விடேஷன் அட்டையில் வந்து முரளி வந்து கோட்லாம் போட்டு ஒரு சோஃபாவில் சாஞ்சு உக்காந்துருப்பார். அவருடைய அந்த தைலாம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படி சாஞ்சிருப்பார். இதுதான் அந்த படம் டைட்டில் ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த போஸ்டர் ஞாபகம் இருக்குது. இந்த பூஜைக்கு போயிட்டு வந்தது ஞாபகம் இருக்குது. ஆனால் அந்த படம் ஏனோ வரல. அதன் பிறகு வந்து 7G ரெயின்போ காலனிலாம் எனக்கு அப்போ ஞாபகம் வருது. அந்த கேகே நகரில் அவங்க இருந்த அந்த ஹவுசிங் போர்டு தான் வீடு தான் அந்த அதுக்கு களமாக இருந்திருக்கும்னு இப்போ நினைக்கிறேன் நான். அது வந்து நிச்சயமாக வந்து அதுவாக தான் இருக்கும். இந்த வீடுகள்லாம் அப்படி தான் இருக்கும். சின்ன சின்ன ஒரு ரூம் 2 ரூம் வீடுகள் தான் இருக்கும் ஹவுசிங் போர்டு வீடு. நிறைய மாடி 3 மாடி இருக்கும். வரிசையாக வீடுகள் இருக்கும். அதில் அடிக்கடி ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பூஜை கோயிலுக்கு என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே நடக்கும். இதை தான் அதில் களமாக வச்சுருந்தார் அந்த 7G ரெயின்போ காலனி. இப்படி தான் நான் அவங்கள முதல் பார்த்தது, அவங்கள அறிஞ்சது எல்லாமே அப்படி தான். அதுக்கப்புறம் தனுஷ் பெரிய ரஜினியோட மருமகன் ஆனார். அதுக்கப்புறம் ரஜினியோட டைட்டில் இந்த படங்கள் எல்லாம் மாப்பிள்ளை, பொல்லாதவன் இப்படின்னு ரஜினியோட டைட்டில்லாம் அவர் எடுத்து நடித்தார். ஒரு ரஜினி போலவே நடித்தார். பெரிய இடத்துக்கு போனார். ரஜினி இருக்கிற அதே போயஸ் கார்டன் பக்கத்தில் வீடு வாங்கினார். இது எல்லாமே எனக்கு ரொம்ப அவர் மேலே ரொம்ப பெருமையாக இருக்கும். சாதாரண ஒரு ஆளாக நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நான் கேள்விப்பட்டுட்டு இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம். சினிமாவில் அது ஒரு படிப்பினையாக தான் நான் எடுத்துக்கிறேன். எல்லாருமே முயற்சி பண்ணால் எந்த இடத்தையும் தொட முடியும். இந்த தனுஷ் செல்வராகவன் லைஃப்பில் நம்ம கற்றுக்கிட்ட பாடமாக இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.